குட் சேனல். இந்த விளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா கும்பகோணம். இப்போ நான் வந்து கும்பகோணத்தில் தான் இருக்கேன். இங்கே வந்து நான் வந்து மெட்ரோ பஸ்ஸில் போய் கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கோம். பஸ்ஸில் வந்து இறங்கி வச்சு பஸ் ஸ்டாண்டு. தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு லன்ச் டைத்தில் தான் வந்திருந்தோம். பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா என் பையன் வந்து ரொம்ப பசி தாங்க மாட்டான். ஏதாவது கும்பகோணம் வந்துட்டாலே அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி பசி எடுத்துரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அலிஃப்ட் தான் வந்திருந்தோம். எப்போதுமே அந்த கடையில் தான் சாப்பிட்றது. சரின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சென்னையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். என்ன தான் நம்மளுக்கு வெரைட்டியாக நம்ம நிறையா இருந்தாலும் என்னோட பையனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃப்ரைட் ரைஸ் தான். அதில் என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் அது சொல்லுவான். இந்த பிரியாணி கூட அவனுக்கு வந்து காரம் சொல்லலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. அது வந்து அவன் ஆசைப்பட்டான் ஃப்ரைட் ரைஸு 65 வந்து வாங்கிப்போம். நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு லன்ச்சு வந்து இப்படியே போச்சு எங்களுக்கு. எப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் ஜூஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேறு ஏதாவது அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் லேட்டாக ஒரு 2:30 நாங்கள் லன்ச் சாப்பிட்றது. என் பையன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு லன்ச்சில் கலந்து வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக நடந்து அங்கேருந்து அடிக்கேருந்து பொறுமையாக நடந்து மெட்ரோ பஸ்ஸாருக்கு தான் வந்துருந்தோம். ரொம்பவே கொஞ்சம் டெக்கரேஷனும் பண்ணி நல்லா தான் இருந்தது. இது வந்து கிறிஸ்மஸ்க்காக இந்த மாதிரி ஸ்டார்லாம் வச்சுட்டு இது வந்து ஈவினிங்க்கு மேலே லைட்லாம் போட்டு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கிறிஸ்மஸ் முடிஞ்சு தான் நான் வந்துருந்தேன். சரி இங்கே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்னோடய பையனுக்கு இந்த வந்து இதில் வந்து குட்டி குட்டியாக சாக்லேட் இருக்கும். இந்த பொம்மை அந்த ஒரு சவுண்டு வரும், கிளிகளுக்கு மாதிரி ஒரு சவுண்டு வரும். இது வந்து அப்படியே இவனுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே ரொம்ப கம்மி. ஆனால் இது மட்டும் நான் வாங்கி கொடுக்குறதில்ல. அதில் உள்ள சாக்லேட் வந்து அவ்வளோதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் அவனுக்கு வாங்கி கொடுக்குறதில்ல. இருந்தாலும் அவன் அந்த இடத்துல தான் நிற்கிறான். எங்கள் ஊரில் பஸ்ஸாரில் அழைச்சிட்டு போனாலும் இந்த மாதிரி இருக்குது. பட் அங்கேயும் அங்கே கடையில் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணுறோன்னா அதே ஐட்டத்தில் போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ளார ஒரு சாக்லேட்லாம் நல்லா இருக்காது அவ்வளோதுக்கு. வாங்கினா அந்த பொம்மைக்காக வாங்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இவனுக்கு 2 தடவை நான் அந்த பொம்மையோட சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வாட்டி சும்மா பார்த்துட்டு மட்டும் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறது. அதையும் நம்பி அவர் வந்துடுவார்.
நைட்டிஸ் செலெக்ஷனில் இந்த நைட்டி தான் நான் எடுத்திருந்தேன். 3 கலர் எடுத்திருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் வந்திருக்கும். நல்லா கிளாத்து நல்லா இருந்தது. இது போடும்போதே நல்லா சாஃப்டாக கிளாத் நல்லாயிருக்கும், நல்லாவும் உழைக்கும். சூப்பர் கிளாத்து. இது வந்து எனக்கு ரொம்ப ரேரு, கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தான் கிடச்சிச்சு, இதை வாங்கி வச்சதுக்கப்புறம்.